ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். அரசு துறைமுகத்தில தான் வந்து பாருங்க, உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. இதுக்கான போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்டில தான் உங்களுக்கு இருக்க போது. ஒரு லைஃப் செட்டில்டு ஜாப் தான். ஏன்னா, ஸ்டார்ட்டிங் சேலரியே வந்து 50,000லேருந்து 1,60,000 சேலரி வந்து வரும். ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான். எந்த கேட்டகரியில போஸ்டிங் வந்திருக்குன்னா, அசிஸ்டன்ட் டிராஃபிக் உட்பட வந்து உங்களுக்கு நெறைய டைப்ல போஸ்டிங்ஸ் குடுத்துருக்காங்க. பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 31 ஜான்வரிக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்க இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் போர்ட்ஸ் அசோசியேஷன்ல தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. அதாவது அரசு துறைமுகத்தில தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு. எக்ஸிக்யூட்டிவ் லெவல்ல இந்த போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு எடுக்குறாங்க. மேஜர் போர்ட்ஸ் ஆஃப் இந்தியானே குடுத்துருக்காங்க பாருங்க. போர்ட்ஸ் இன் இந்தியான்னு. உங்களுக்கு மேஜரா வந்து பாருங்க எங்கெங்க போர்ட்ஸ் இருக்குமோ அங்கலாம் வந்து உங்களுக்கான ஒர்க் இருக்க போது. இதில வேரியஸ் கேட்டகரில வந்து போஸ்டிங்ஸுமே வந்திருக்கு. இங்க வந்து பாருங்க என்னென்ன போர்ட்ல வந்து உங்களுக்கான ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. கொச்சின் போர்ட், அதுக்கப்புறம் சென்னை போர்ட் இருக்கு. உங்களுக்கு வந்து விவோ சிதம்பரம் போர்ட் இருக்கு. இந்த மாரி வந்து உங்களுக்கு நெறைய போர்ட்ல வந்து உங்களுக்கான ஜாப் வந்து இருக்க போது. இதில நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்க சென்னை போர்ட்ல தான் உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்க போது. அதுக்கு வேக்கன்சியுமே வந்து இருக்கு. இதில வந்து அசிஸ்டன்ட் செக்ரட்டரி கிரேட் 1 கேட்டகரிக்கு வந்து இப்ப நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, 50,000லிருந்து ₹1,60,000 உங்களுக்கான சேலரி வந்து வரும். இது இல்லாம அலவன்ஸ்லாம் வந்து இருக்கும். யூஆர் கேட்டகரில வந்து பாருங்க சென்னையில வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்கு. எல்லா கம்யூனிட்டில இருக்கிறவங்களுமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாரி அசிஸ்டன்ட் டிராஃபிக் மேனேஜருக்கு வந்து நீங்க அப்ளை பண்ற மாரி இருந்தாலும் சேம் சேலரி தான். இதுக்கு வந்து பாருங்க சென்னை போர்ட்ல வந்து உங்களுக்கான வேக்கன்சி வந்து யூஆர் கேட்டகரில வந்து இருக்கு. அடுத்து வந்து பாருங்க உங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் பர்சனல் ஆஃபீசருக்கு வந்து போஸ்டிங் குடுத்துருக்காங்க. இதுக்குமே வந்து உங்களுக்கு சென்னை போர்ட்ல வந்து உங்களுக்கான வேக்கன்சி வந்து குடுத்துருக்காங்க. இதில வந்து பாருங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து என்னைக்கு வந்து ஓப்பன் ஆகுதுங்கிற ஸ்டார்ட் டேட் குடுத்துருக்காங்க பாருங்க. 10th ஜான்வரி அன்னைக்கு லிங்க் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அன்னையிலிருந்து தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். குளோசிங் டேட் வந்து பாருங்க 31 ஜான்வரி தான் வந்து லாஸ்ட் டேட். அதுக்குள்ளார நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதில குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் பாருங்க, இந்த அசிஸ்டன்ட் டிராஃபிக் மேனேஜர், அசிஸ்டன்ட் செக்ரட்டரி இது எல்லாத்துக்குமே வந்து ஏதோ ஒரு டிகிரி வந்து நீங்க முடிச்சிருந்தாலே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு டிகிரி தான் கேட்டிருக்காங்க. அதே மாரி வந்து பாருங்க இந்த இடத்துல டிசேரபிள் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு ஒண்ணு குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து கம்பல்சரியா உங்ககிட்ட இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நாட் மேண்டட்டரின்னே குடுத்துட்டாங்க. உங்களுக்கு வந்து கம்பல்சரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க டிகிரி மட்டும் தான் முடிச்சிருக்கீங்க அப்டின்னா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா உங்களுக்கு முன்னுரிமை தருவாங்க. உங்களுக்கு பிரெஃபரன்ஸ் வந்து கிடைக்கும். மத்தபடி உங்களுக்கு வந்து நீங்க ஃப்ரெஷர்ஸா இருந்தாலே நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த 3 கேட்டகரிக்குமே வந்து ஏதோ ஒரு டிகிரி நீங்க முடிச்சிருந்தாலே இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்டிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து ஏஜ் லிமிட்ட பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து பாருங்க அசிஸ்டன்ட் டிராஃபிக் மேனேஜர், அசிஸ்டன்ட் செக்ரட்டரி, பர்சனல் ஆஃபீசர் இது எல்லாத்துக்குமே வந்து அதிகபட்சமா உங்களுக்கு 30 வயசு குடுத்துருக்காங்க. இந்த ஏஜ் லிமிட் இல்லாம ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷனுமே இருக்கு. அதாவது எஸ்சி, எஸ்டில வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்கும். அவங்கலாம் 35 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசில வரீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். அவங்கலாம் 33 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பிடபிள்யூடியா இருந்தா உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில வந்து இந்தியன் சிட்டிசனா இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். நான் சொன்ன பார்த்தீங்களா சேலரி 50,000லிருந்து 1,60,000 அது இல்லாம உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, என்னென்ன அலவன்ஸ்லாம் வரும் அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்க செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்தியே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 70,000, 80,000 கிட்டக்க உங்களுக்கு சேலரி ஃபர்ஸ்ட் மந்த்தே வந்து இருக்கும். உங்க லைஃபே வந்து செட்டில்டு தான். இதில வந்து பாருங்க ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான பேட்டர்னுமே இங்க குடுத்துருக்காங்க. 100 மார்க் வந்து உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும். 100 கொஸ்டின்ஸ் வந்து வரும். 90 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் நடக்கும். நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கு. நீங்க 1/4ல வந்து மார்க் வந்து உங்களுக்கு வந்து டிடக்ட் ஆகும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அதே மாரி வந்து பாருங்க இதில குவாலிஃபையிங் வந்து பாருங்க ஜெனரல் கேட்டகரியா இருந்தா 40% நீங்க எடுத்தா குவாலிஃபை. ஓபிசியா இருந்தா 35, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடிக்கு வந்து 30% நீங்க எடுத்தாலே போதும். இதுக்கு வந்து குவாலிஃபை அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. இத ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து இருக்கும். இங்கேயே குடுத்துருக்காங்க. செலக்ஷன பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் அத பேஸ் பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அப்ளிகேஷனோட ப்ராசஸிங் ஃபீஸ பொறுத்தவரைக்கும் யூஆர் கேட்டகரியா இருந்தீங்கன்னா ரூ. 400 ஃபீஸு. அதே ஓபிசி, இடபிள்யூஎஸ்ஸா இருந்தா ரூ. 300 ஃபீஸு. எஸ்சி, எஸ்டி ஆல் ஃபீமேலுக்கு வந்து பாருங்க ரூ. 200 ஃபீஸு. எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூடியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. நீங்க ஃப்ரீயாவே அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம் சென்டர் வந்து உங்களுக்கு மேஜரா போர்ட் சிட்டீஸ் எங்கெங்க இருக்கோ அங்கலாம் வந்து உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு சென்னை இருக்கும். அப்படி இல்லன்னா தூத்துக்குடியில வந்து உங்களுக்கு இருக்கும். அங்க தான் வந்து இதுக்கான போர்ட் வந்து இருக்கு. அங்க வந்து உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கலாம். எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஒரு 21 டேஸ் பிஃபோரே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்டிமேஷன் வந்து நாங்க பண்ணிருவோம். ஆன்லைன் எக்ஸாமினேஷன் எப்ப அப்படிங்கிற டேட் வந்து உங்களுக்கு இன்டிமேஷன் பண்ணிருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க இந்த எக்ஸாமுக்கு போகும்போது, எக்ஸாம் ஹாலுக்கு நீங்க போகும்போது என்னென்ன எடுத்துட்டு போகணும்னா, உங்களோட வேலிடான கால் லெட்டர்ல இருந்து, உங்களோட ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப், ஃபோட்டோ ஐடி இதெல்லாம் நீங்க எடுத்துட்டு போகுற மாரி இருக்கும். அதெல்லாம் வந்து இங்க குடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்க ரீட் பண்ணி பாருங்க. அதே மாரி வந்து பாருங்க, உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் அப்ப நீங்க வந்து இன்டர்வியூ அப்ப நீங்க என்னென்ன எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதையுமே குடுத்துருக்காங்க. ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான லிங்க் வந்து பாருங்க இங்க இருக்கு. இந்த லிங்க்ல போய் 10th ஜான்வரிலருந்து நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்ட்டா குடுத்து நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன், அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.